அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவுங்க. அதுவும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்வது, அதாவது திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்கி திருமண வரம் பெற மனதிற்கு கிடைத்த ஒரு நல்ல வரன் அமைய விநாயக வழிபாடு மிகவும் ஒரு நல்ல பலன்களை தருங்க. அதாவது விநாயகர் தடைகளை நீக்குபவர் என்பதால திருமண தடைகளையுமே நீக்கி நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவார் என்பது ஐதீகம். திருமண வரம் தரும் விநாயகர் வழிபாட்டிற்கான சில முக்கியமான குறிப்புகள், அதற்குண்டான மகத்துவம் நிறைந்த திருமண வரம் அருளும் வழிபாடுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவுல முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். பொதுவாக சங்கடங்களை நிவர்த்தி செய்வது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்று சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுவது ரொம்பவும் மிகவும் சிறப்புக்கான ஒரு வழிபாடுங்க. குறிப்பாக மாசி மாத சங்கடகர சதுர்த்தி மற்றும் ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் விநாயகரின் அருளால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கைங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல திருமணமாகாத வயதில் உள்ள குழந்தைகள் இருக்கும்போதே புதன்கிழமையில திருமணமாகாதவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே நீராடி சுத்தபத்தமாக மஞ்சள் நிற ஆடை அணிந்து விநாயகரை பெருமானை பூஜை அறையில வைத்து அருகம்புல் மற்றும் எருக்கம்புல் பூமாலையை கொண்டு அலங்கரித்து அதுக்கப்புறமாக விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானதுங்க. அருகம்புல், வன்னி இலை, வில்வ இலை, தும்பைப்பூ, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, செம்பருத்திப்பூ, எருக்கம்பூ இதை எல்லாமே வைத்து விநாயகரை அர்ச்சனை செய்யலாம். அது ரொம்பவும் சிறப்பு. இவற்றில் எது கிடைக்கின்றதோ, அதாவது எல்லாமே கிடைக்குமா என்று சாத்தியம் இல்லைங்க. ஆனா எது கிடைக்குதோ அதை வைத்து நீங்க அர்ச்சனை செய்யுங்க. ஒரு தாம்பூலத்துல பச்சரிசியை பரப்பி அதன் மீது மஞ்சளை பன்னீரை விட்டு குழைத்து உங்கள் கைகளால பிள்ளையார் பிடித்து நீங்க வச்சிருங்க. அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியமாக படைக்க ஒரு சர்க்கரை பொங்கல், அவல், கொழுக்கட்டை, பொரி இந்த மாதிரி நைவேத்தியமாக நீங்க படைச்சிருங்க. மேலும் வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாமே கொண்டு அந்த தாம்பூலத்தில் நீங்க கண்டிப்பாக வச்சிருங்க. இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு பின்புறமாக நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நவக்கிரக தோஷங்களை போக்கும் என்று சொல்வாங்க. இது நவக்கிரக தோஷங்கள் மற்றும் மற்ற கிரக தோஷங்களை நீக்கும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறதுங்க. தடைகளை நீக்கும் விநாயகர் இந்த தீப வழிபாட்டின் மூலம் நம்ம வாழ்வில் உள்ள கிரக ரீதியான தடைகளையுமே எதிர்மறை சக்திகளையுமே அகற்றுவார் என்பது ஐதீகம். அதனால பூஜையில விநாயகருக்கு பின்புறமாக ஒரு நெய் தீபத்தை வைத்து நீங்க ஏற்றுங்க. அதே போல அகல் விளக்கு ஒன்றை விநாயகருக்கு முன்பு வைத்து நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க. இப்படி நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது இந்த நம்ம பதிவில் சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 முறை நீங்க சொல்லணுங்க. இதனால திருமண தடைகள் நீக்கி சீக்கிரமே உங்களுக்கு வரன் கைகூடி வரும் என்பது ஐதீகம். அந்த மந்திரம் என்ன என்று பார்த்தோம்னா, ஓம் ஸ்ரீ கணேசம் விதினேஷம் விவாகர்தே தே நமக. இந்த மந்திரத்தை நீங்க நன்றாக படிக்கலாம். 1008 முறை நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க. இப்படி இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்து மஞ்சள் பிள்ளையாரை தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் 9 வாரங்கள் இப்படி வழிபட்டு வர திருமணத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவை அப்படியே நீங்கி கிரக தோஷங்கள் நீங்கி விரைவிலேயே உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல வரன் அமையுங்க. மேலும் புத்திர பாக்கியமும் தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க. இப்படி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருமே உங்கள் திருமண தடைகள் நீங்குவதற்காக இப்படி 9 வாரம் 9 புதன்கிழமை இந்த மாதிரி வழிபாடுகளை விநாயகருக்கு செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கணேச மூர்த்தியான மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை கண்டிப்பாக பதிவிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.